ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னன்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என் யூடியூப் சேனல் பார்த்துட்டு. எனக்கு அவுட் சைட்லேருந்து முகம் தெரியாதவங்க என் யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணது அவங்க தான். அவங்க பேரும் கூட செல்வி. அவங்க பொண்ணு பேர் வந்து ஸ்ரீ. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அக்கா நீங்கள் மொட்டை அடித்தப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் நான் அந்த டைம் அவங்க கேட்கப்போ அந்த டைம் நான் யோசித்து பார்த்தேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. சரி, அதை ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தலைக்கு ஸ்கார்ஃப் கட்டி தான் வீடியோலாம் போட்டுட்டு இருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கார்ஃப் கட்டாமல் வீடியோ போடுறது. முடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு. 2 மாதம் ஆச்சு. மே மாதம் மொட்டை அடித்தேன். இப்போ ஜூன் ஜூலை 2 மாதம் ஆச்சு. கொஞ்சம் முடி வந்துருச்சு. சரி, இந்த சுடிதாருக்கு இந்த புது சுடிதாருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு அந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆனங்காட்டி சரி வாங்க இதிலே வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து மே மாதம் முடி எடுத்து அதே மாதிரி மே மாதத்துக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒத்துமை இருக்குது. என்னன்னா மே மாதம் தான் எனக்கு 6 வருஷம் குழந்தை இல்லாமல் மே மாதம் தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் குழந்தை இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு பாப்பா வந்து அபோஷன் ஆயிடுச்சு. 2வது வந்து அதே மே மாதம் 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் மே மாதம் தான் இன்னும் 1 வருஷம் ஆனது மே மாதம் தான் கன்சீவ் ஆனேன். மொட்டை நான் முடி எடுத்ததுமே மே மாதம் தான். அதனால் மே மாதத்துக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த மொட்டை எடுத்த வீடியோ கூட நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த வந்து எப்படின்னா வேளாங்கண்ணியில் தான் மொட்டை எடுத்தோம். நாங்கள் முடி எடுக்க வேண்டியிருந்தேன். நான் மாதா கோயிலுக்கு முடி எடுத்தேன். எங்கள் அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, ஏம்மா இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தேன், நான் கூட எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா வேண்டான்னு சொல்லியிருப்பேன். நான் நீ முடி கொடுக்கறத விட்டுட்டு வேறு ஏதாச்சும் நான் வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே தெரியாமல் நீ வேண்டியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அம்மாட்ட சொன்னேன், எனக்கு அந்த டைமில் வந்து 7 வருஷம் நீங்களே நினச்சி பாருங்கள், 7 வருஷம் குழந்தை இல்லாமல் அது வந்து என் குழந்தை இல்லாதப்போ கூட நான் முடி எடுக்கிறேன்னா அந்த சாமிக்கு நான் வேண்டியிருக்கல. நான் வேறு மாதிரி வேண்டியிருந்தாலும் முடியை பற்றி நான் நினச்சி பார்க்கல. ஆனால் 7 வருஷம் குழந்தை ஆனதுக்கப்புறம் என் பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ஹோல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். பாப்பாவை கூட்டிகிட்டு வேறு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த டெலிவரி எல்லாம் நடந்தது. அப்புறமா பாப்பாவுக்கு என்ன பிரச்சனையாச்சு அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் மொட்டை அடிக்கக்குள்ள காரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். பாப்பாவுக்கு அப்படி உடம்பு சரியில்லாமல் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நானும் 3 நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு எனக்கு வந்து சிசேரியனு அப்படி இருந்துட்டுமே நான் பாப்பாவுக்கு வேண்டி நான் அந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நான் வேறு அந்த பாப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் பாப்பா வந்து நான் 3 நாள் இருந்ததுக்கப்புறம் தான் போனேன். பாப்பா தூங்கிட்டே இருப்பா. ஆனால் பிறந்த குழந்தைங்க அப்படி தூங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நாளில் 24 மணி நேரம்னா அதில் 4 ஹவர்ஸ் குழந்தைங்க முழிச்சிருந்தாலும் ஒரு 10-15 ஹவர்ஸ் தூங்கிட்டே இருப்பாங்க. 10 நேரம் தான் முழிச்சிருப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அக்கா குழந்தைங்க எங்கள் அண்ணா குழந்தைங்க இதெல்லாம் நான் வளர்த்தி எனக்கு அனுபவம் கிடையாது. எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு. என் தம்பிக்கு எனக்கு முன்னாடி என் குழந்தைக்கு லேட் ஆனங்காட்டி என் தம்பிக்கு அவனுக்கு கல்யாணமே எனக்கு குழந்தை ஆயிடுச்சு. ஆனாலுமே நான் கர்நாடகாவில் இருக்கங்காட்டி என் தம்பி கேரளாவில் இருந்தங்காட்டி அவ்வளோவா குழந்தைய எடுத்து நான் கொஞ்சிறது வளர்த்துறது அந்த மாதிரி எனக்கு அனுபவம், எனக்கு குழந்தைக்குள்ள அட்டாச்மெண்ட் எனக்கு ரொம்ப கம்மி. எனக்கு குழந்தைங்க அவ்வளோவா நான் வளர்த்தி எனக்கு அனுபவம் கிடையாது. அதனால் அந்த குழந்தைங்க தூங்குங்க, இவ்வளோ நேரம் தான் தூங்குங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு வேறு சிசேரியனுங்காது அந்த ஐசியில் இருந்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுறது அந்த மாதிரி ரொம்ப ஃபீல்னா ரொம்ப அது வந்து எனக்கு இப்போ கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம். ஆனால் பாப்பா அப்போ வந்து என்னென்னா அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவள் முழிக்கவே மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஹாஸ்பிட்டல் டாக்டருங்களும் எதுவுமே ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, பாப்பா நல்லா இருக்குது எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் என் பாப்பாவை பார்த்து என்னமோ சொல்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. என்னமோ எங்கள் பாப்பாவுக்கு என் உடம்பு சரியில்லை அதனால தான் அவங்கெல்லாம் என் பாப்பாவை பற்றி பேசுகிறாங்க, என் பாப்பா ஒரு மாதிரி என்னை விட்டு போயிடுவாளாட்டுருக்குது அந்த மாதிரி எனக்கு தோணிடுச்சு. என்னால் அங்கே இருக்கவே முடியல, தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாவும் தூங்கிட்டே இருந்தா. அப்புறம் நான் வெளியே போயிட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாட்ட போய் ஒரு ஆள் ஐசியில் 2 பேர் தட்டுவாங்க. என் தம்பி பொண்டாட்டி அவள் உள்ளுக்குள்ள இருந்தால் நான் வெளியே போவேன். அந்த மாதிரி
2 பேர் பார்த்துட்டு இருந்தோம். நான் வெளியே போகும்போது நான் பாப்பா பார்த்துக்க மாட்டேன், என்னால் முடியாது, நான் கூட இருக்க மாட்டேன், என் குழந்தைக்கு என்னவோ ஆச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது. நான் வெளியே போகும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. என்ன தெரியல, என் பாப்பா எனக்கு எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன். அந்த டைமில் பாப்பா நான் அந்த அந்த ஒரு செகண்டில் எல்லோரும் என் பாப்பாவை பற்றி ஒரு மாதிரி பேசுறது, என் பாப்பாவுக்கு என்னமோ ஆகுமான்னு நினச்சி அந்த டைமில் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்போ எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டுதல் தோணலை. முடி கொடுக்கணும், முடிதான் என்ன சொல்கிறது, எனக்குன்னு பொறுத்த வரைக்கும் முடிதான் ரொம்ப பெரிய வேண்டுதலையாக தோணுச்சு. ஒரு பொண்ணுக்கு முடினா ரொம்ப முக்கியம், ரொம்ப இது பாதுகாப்பாங்க, முடினா ரொம்ப விரும்புவாங்க. ஆனாலும் எனக்கு அந்த டைமில் என் குழந்தையா என் முடியா அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு குழந்தை தான் எனக்கு முக்கியம். 7 வருஷம் ஆக என் குழந்தை பிறந்தது. அது இல்லாமல் இப்போ என் குழந்தைக்கு ஏதாச்சுன்னா எனக்கு இன்னொரு குழந்தை ஆகுமா ஆகாதா, இத்தனை வருஷம் ஆகாமல் என் குழந்தை என் கை விட்டு போயிடுமா, அந்த மாதிரி என்னெல்லாமோ நான் யோசிக்க தொடங்கிட்டேன். அந்த டைம் அந்த செகண்டில் நான் சாமிகிட்ட வேண்டினேன், எனக்கு என் பாப்பா திரும்பி கிடச்சானா, திரும்பி எங்கள் வீட்டுக்கு வந்தானா நான் முடி கொடுக்குறேன், உங்கள் சன்னதிக்கு நான் முடி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த சிச்சுவேஷனில் நானாக வேண்டிக்கிட்டேன். அது மாதிரி பாப்பா நல்லாயிட்டான், நல்லா ஹெல்த்தியாக இருக்க. இத்தனை நாள் வரைக்கும் வயசில் இருந்தாலுமே இத்தனை நாள் வரைக்கும் ஒரு நாளும் ஒரு மாதிரி மயங்கி போகிறது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, மூச்சு திணறது, அந்த மாதிரி இந்த வரைக்கும் எதுவும் இல்லை. கடவுள் நல்லபடியாக வச்சுருக்காங்க அவளை. அது ஏன் தான் ஐசியில் வச்சுருந்தாங்க என்னன்னு எனக்கு இது வரைக்குமே எனக்கு தெரியல. அந்த டைமில் நான் வேண்டிட்டேன், பாப்பா நல்லபடியாக வந்துட்டா. அப்போது அந்த வேண்டுதல் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ளே நடத்தணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு பாப்பா பிறந்து ஒரே 1.5 வருஷத்தில் இன்னொரு பாப்பா ஆயிடுச்சு. 2 குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்கனால என்னால் வேளாங்கண்ணிக்கெல்லாம் தூக்கிட்டு போய் என்னை வேண்டுதலை என்னால் செய்ய முடியல. சின்ன பாப்பானால என்னால் சமாளிக்க முடியாது. சரி ஒரு 2 வருஷம் போட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நீட்டி வச்சுருந்தேன். இப்போது பெரிய பாப்பாவுக்கு 4 வயசு ஆச்சு, ஆகப்போகுது. 4 வயசு முடிஞ்சிச்சு அவளுக்கு, 3 முடிஞ்சு 4 இதாகிடுச்சு, தொடங்கிடுச்சு. சின்ன பாப்பாவுக்கு 2.5 வயசு ஆச்சு, அவளுக்கு 3 வயசு முடியறக்காச்சு. இப்போ நாங்கள் போன மாதம் மே மாதம் வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு பாப்பாங்களுக்கும் அதே மாதிரி பாப்பாங்களுக்கும் முடிவு கொடுத்துட்டு நானும் அவங்களுக்கு 2வது மொட்டை நான் அவங்களுக்கு முடி கொடுத்துட்டு நானும் முடி எடுத்துகிட்டு வேண்டதுலேயே கடவுளுக்கு நல்லபடியாக நிறைவேற்றிட்டேன். அந்த டைமில் முடி எனக்கு ஒரு மீடியமாக இருந்தாலுமே ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு. எப்பவுமே ரெண்டு பக்கம் சைடு போட்டு ஒரு மாதிரி ஹேர் பேண்ட், இவாங்க சிசேரியனுக்கு போகும்போதுமே அப்படி தான் 2 சைடு ஹேர் பேண்ட் போட்டு அந்த மாதிரி பிடிப்பாங்க. அதே மாதிரி மொட்டை அடிக்கும் போதும் நிறைய முடி இருக்குங்காட்டி 2 சைடும் அவங்களுக்கு சுலபமாக இருக்குமா எனக்கு தெரியல, 2 சைடுமே எடுத்து அவங்களால என் முடி கொஞ்சம் நிறைய அடர்த்தி இருக்குங்காட்டி அவங்களுக்கு கூட ஹேர் பேண்ட் போட முடியல. அப்புறமா நானே வாங்கி 2 பைக்கு ஹேர் பேண்ட் போட்டு கொடுத்தேன். அப்புறமா அவங்க தண்ணியை வச்சு அவங்க முடி எடுக்க வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். எங்கள் சொந்தக்கார பொண்ணுகிட்ட அவள்கிட்ட எடுத்து வை, எனக்கு மெமரியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பாப்பாங்களுக்கு ஃபஸ்ட்டு பாப்பாங்களுக்கு அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன பாப்பாவுக்கு பெரியப்பா அவங்க 2 பேருக்கு அடிச்சிட்டோம். 3வது நான் அடித்தேன். அவங்க அடித்ததும் அவங்க ரொம்ப அழகாக தொடங்கிட்டாங்க. அதனால் அவங்க வெளியே போயிட்டாங்க. பாப்பா கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க, வெளியே கூட்டு போய் சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னங்காட்டி அவங்களும் எங்கள் நாத்தனா எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வெளியே போயிட்டாரு. எங்கள் நாத்தனா பொண்ணு தான் என் கூட இருந்துச்சு. அப்போ அவள்கிட்ட மறக்காமல் வீடியோ பிடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீடியோ எடுத்திருந்தா. அந்த டைமும் கூட எனக்கு ஒரு மாதிரி அழுக வந்துச்சு. முடி எடுக்கிறோம் அப்படின்னு அழுக வந்துச்சு. ஆனாலும் நான் கடவுளுக்காக என் பாப்பாக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னங்காட்டி மனசு அப்படியே சமாதானத்திட்டு பொறுமையாக உட்காந்துருந்தேன். மனசு ஒரு மாதிரி தைரியப்படுத்தின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தைரியப்படுத்திட்டு உட்காந்துருந்தேன். அப்புறமா தலையில் தண்ணி வச்சுட்டு முடி எடுத்தாங்க. அது இல்லாமல் எனக்கு அந்த வேண்டுதலுக்கு முன்னாடி தலை ரொம்ப கடிச்சிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி முடி அது வேண்டுதங்காட்டியே இல்லை, அது என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா ரொம்ப கடிச்சிட்டே இருந்துச்சு தலை. ஆனால் எதுக்கு கடிச்சிச்சுன்னே தெரியல. எனக்கு முடி எடுத்தால் போதும் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு முடிய வேண்டாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நிஜமாக சொல்ல போனால் அப்படி தான். அடுத்தப்பறம் தலையில சின்ன சின்ன ஒரு மாதிரி கொப்பளம் மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹீட்டுனால என்னன்னு தெரியல. அதை எடுத்து முடிச்சதுமே எனக்கு பாரமே என்னமோ தலையிலத்து என்னமோ பாரமே குறைஞ்ச மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அங்கே போய் வேளாங்கண்ணி பீச்சில் போய் குளிச்சுட்டு பாப்பாங்களுக்கு சந்தனால தேய்ச்சாங்க. நான் ஒன்றும் தேய்ச்சிக்கல. தேய்ச்சிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ எனக்கு பெருசாக இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு என்னன்னு தெரியல. ஆனால் என்னோட அனுபவத்தில் என்ன சொல்கிறது, குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு நான் இப்போ வேண்டியிருந்தேன், நிறைவேற்றிட்டேன், அவ்வளோதான்.
மற்ற ஒருத்தவங்களுக்கும் கல்யாணமே ஒரு வருஷத்துலேயே குழந்தையாயிடும். அவங்களுக்கு அவ்வளோவா எதுவும் தோணாது. குழந்தை சரி கல்யாணமாச்சு குழந்தையாச்சு அப்படின்னா, இத்தனை வருஷம் நான் குழந்தை இல்லாமல் எனக்கு குழந்தை பாப்பா ஆணி இவ்வளோ பிரச்சனை ஆகி நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் நான் பாப்பா இப்பளும் சரி 2 பாப்பாங்களும் தனியாக நான் வளர்த்தி எடுக்கும்போதே 4 வருஷம் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். சிசேரியன் ஆயிடுச்சு. ஒரு ரெஸ்ட் இல்லை, எனக்கு எதுவுமே கிடையாது. என் பாப்பாலாம் தனியாக நான் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ 4 வருஷமாக நான் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பேக் பெயின், சிசேரியனால ஒரு ரெஸ்ட் இல்லாதீங்களே, ரொம்ப பேக் பெயின், ரொம்ப என்ன சொல்கிறது பாடி பெயினெல்லாம் இருக்குது. இப்போ 2 பேர் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அப்புறமா நெக்ஸ்ட் நான் ஏதாவது வேலைக்கு போகலான்னு இருக்கேன். அதே மாதிரி யூடியூப் ஏன் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு கூட கேட்டாங்க நிறைய பேர். யூடியூப் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் வந்து நிறைய வீடியோ பார்த்துட்டே இருந்தேன் வீட்டில். சரி நம்மளும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமே, சரி வீடியோ போடலாமே, எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்டாக செஞ்சு பார்க்கணும், நம்ம அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அதனால் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போடாமல் லாங் வீடியோஸாக போடலாம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இப்போ அதேமாதிரி பாப்பா இல்லாதது, பாப்பா எப்படி ஆச்சு என்ன ஏது அதை வீடியோ பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான். அப்புறமா எனக்கு டெய்லரிங் தெரியும், அது மாதிரி ஸ்டிச் பண்ணி போடுறதெல்லாம் ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்கும் விருப்பம் கிடையாது. நான் வீடியோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய சொந்த விருப்பத்தினால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிறேன் எனக்கு. இப்போ ஒரு வருஷம் பாப்பா ஸ்கூலுக்கு போக மாட்டேன், 2வது பாப்பா. அவள் நெக்ஸ்ட் இயர் வந்து பேபி சிட்டிங்கில் போடுவேன். அது வரைக்கும் 1 இயர் நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் யூடியூப்பில் எப்படி எனக்கு நல்லதாக வந்துச்சா இல்லையான்னு. ஏன்னா 2 பாப்பா பெண் குழந்தைங்கனால அவங்க 2 பேர்த்தையும் இப்போ ஸ்கூல் டைம் 1 நாள் லீவ் இருக்கும், அவங்களுக்கு எனக்கு ஒர்க் இருக்கும். 2 பேர் அவங்க கொஞ்சம் நேரத்தில் வந்தாங்க கூட என் பாப்பாங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா அவங்க எந்த டைம் வந்தாலும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு கேர் பண்ணிக்கலாம், ஒரு பயப்பட வேண்டியதில்லை. இல்லை 2 பேர்த்துக்கு காலையில் எழுந்துச்சி நானும் ரெடி பண்ணி அவங்களும் ரெடி பண்ணி வீட்டில் சமையல் செஞ்சு 8-9 மணிக்கெல்லாம் வெளியே இறங்கிடணும். இதனால் யூடியூப் சேனலாக நமக்கு ஃப்ரீ டைமில் நம்ம வீடியோ எடுத்து போடலாம். அந்த மாதிரி இதனால தான் நான் வந்து சரி இதுவும் ஒரு ஜாபாக தான் நான் நினச்சிக்கிட்டேன். இது நல்லபடியாக கிளிக் ஆச்சுன்னா இது நான் ட்ரை பண்ணுவேன். இல்லை 1 இயர் ட்ரை பண்ணுறது, இந்த எடிட்டிங் கூட நானே மொபைலில் பார்த்து ஒவ்வொன்றா நானே கற்றுக்கிட்டது தான் வீடியோ போடுறது இதெல்லாம். இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் என் வீடியோ எப்படி இருந்துச்சு எது இருந்துச்சுன்னு. நல்லா வந்துச்சுன்னா நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். இல்லை எனக்கு செட் ஆகாது அந்த மாதிரி ஆச்சுன்னா நான் இது விட்டுட்டு நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு வருஷம் நான் நெக்ஸ்ட் இயர் நான் ஒர்க் பண்ண போக மாட்டேன். பாப்பா LKG போனதுக்கப்புறம் தான் நான் போவேன். 1-2 இயர்ஸ் எனக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுவேன். பண்ணிவிட்டு எனக்கு செட் ஆச்சுன்னா நான் இது கண்டினியூ பண்ணுவேன். இல்லைன்னா இது குவிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஜாப் என்னவோ அது அந்த மாதிரி பார்த்துட்டு நான் போகலான் இருக்கேன். இவ்வளோ தாங்க என்னோடய யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ள ரீசனும். அதே மாதிரி நான் மொட்டை அடித்தப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸுன்னு இந்த வீடியோவாக உங்களுக்கு சொல்லலான்னு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். உங்களுக்கு என் வீடியோ எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, இந்த வீடியோ அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் அதே மாதிரி எனக்கு டெலிவரி அப்புறமா எப்படி எனக்கு 7 வருஷம் ஆனதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எப்படி எனக்கு குழந்தை நின்றுச்சு என்ன ஏது, அப்புறமா எப்படி அபோர்ஷன் ஆனது ஸ்டோரி, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை பாருங்கள். அவ்வளோதாங்க. பாய்.